எக்ஸாக்டா 54 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் மனுஷங்க மூணுக்கு போக போறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மூன்ல போய் ஃபர்ஸ்ட் லேண்ட் ஆனது யாரு? நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் போன மிஷன் பேர் என்ன அப்படின்னா அப்பல்லோ மிஷன். 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்பல்லோல மொத்தமா நிறைய மிஷன் அனுப்பியிருந்தாங்க. ஆனா அதுல 6 மிஷன்ல தான் நம்மளுக்கு மனுஷங்க மூன்ல போய் லேண்ட் ஆனாங்க. ஸோ அந்த 6 மிஷனுக்கு அப்புறம் எக்ஸாக்டா 54 வருஷத்துக்கு அப்புறம் எந்த ஒரு மிஷனுமே நமக்கு மூணுக்கு அனுப்பவே இல்லை. இப்போ 2022ல திரும்பவும் நாசா ஆர்டெமிஸ் 1 அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த ராக்கெட்ல மனுஷங்க யாருமே இல்லை, ஒரு டம்மியான ஒரு ட்ரையல் ராக்கெட்டா அது போச்சு. இதுக்கப்புறம் ஏப்ரல் 1 அன்னைக்கு நாசா ஆர்டெமிஸ் 2 லான்ச் பண்ணாங்க. இதுல 4 பேரு கொண்ட குழு போறாங்க. இப்போ அவங்க டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4 பேர் கொண்ட இந்த குழுலையுமே நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. முதல் முறையா ஒரு பெண்மணி நம்ம லோ எர்த் ஆர்பிட்டை தாண்டி இவ்வளோ தூரம் டிராவல் பண்றாங்க. அதுக்கப்புறம் யூஎஸ் இல்லாத வேற நாட்டு பர்சன், முதல் முறையா ஒரு கெனடியனுமே இந்த குரூல அடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒயிட் பர்சன் இல்லாம ஒரு பிளாக் பர்சனுமே இந்த குரூல இன்க்ளூட் ஆயிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த குரூல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஆர்டெமிஸ் 2 ப்ராஜெக்ட் ஒரு 10 நாள் கொண்ட மிஷன். 10 நாளுமே இவங்க பூமியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிலாவில போய் ஒரு ஃப்ளை பை மட்டும் தான் பண்ண போறாங்க. அங்க போய் லேண்ட் ஆக போறது கிடையாது. திரும்பவும் அதுக்கப்புறம் பூமிக்கு லேண்ட் ஆயிருவாங்க. ஃபர்ஸ்ட் நாள் டே 1 ப்ராப்பரா லான்ச் ஆச்சு, எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம டைரக்டா பூமியில இருந்து நிலவுக்கு போகும்போது நம்மளுக்கு நிறைய ஃபியூயல் தேவைப்படும், கரெக்டா? ஆனா நம்ம டைரக்டா போக போறது இல்லை. இவங்களோட பிளான் படி நம்ம எர்த்ல ஒரு ஸ்லிங் ஷாட் அடிக்க போறோம். அதாவது எர்த்துடைய கிராவிட்டியை யூஸ் பண்ணி இந்த மிஷனுடைய, அதாவது இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த ஸ்பீடை வச்சு நம்ம நிலவுடைய வட்டப்பாதைக்கு போக போறாங்க. ஸோ இப்போ நேத்து நைட்டு 6th அன்னைக்கு நைட்டு இவங்களுடைய மெயின் பிளான் என்ன அப்படின்னா, நிலவுடைய அந்த சவுத் போல அவங்க ஃப்ளை பை பண்ண போறாங்க. அதுதான் மெயின் விஷயமா இருந்துச்சு. ஸோ இந்த விஷயமும் நேத்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம பூமியில இருந்து எஸ்கேப் ஆகி நிலவுடைய வட்டப்பாதைக்கு உள்ள போய் நிலவுடைய நம்ம பார்க்காத அந்த சவுத் போல ஆர்பிட் பண்ணி இப்போ திரும்பவும் பூமியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ பெரிய மிஷன் பண்ணி இந்த மனுஷங்களை அது வரைக்கும் கூட்டிட்டு போய் ஏன் நிலவுல லேண்ட் பண்ணாம ஜஸ்ட் ஃப்ளை பை மட்டும் பண்ணிட்டு வந்தாங்கன்னு தெரியுமா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நம்ம எடுத்த உடனே ஒரு இடத்துல போய், அதுவும் நம்மளுக்கு தெரியாத ஒரு இடத்துல போய் லேண்ட் ஆக முடியாது. ஸோ இவங்களுடைய பிளானே எப்படி அப்படின்னா, ஆர்டெமிஸ் 1 அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் மிஷனா இருந்துச்சு. ஆர்டெமிஸ் 2ல மனுஷங்களை அனுப்பி அவங்களுடைய பிசிக்கலா அண்ட் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் இதெல்லாம் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஜஸ்ட் செக் பண்ண போறாங்க. அதுக்கான ஒரு ஃப்ளை பை தான் இது. இதுக்கப்புறம் வரக்கூடிய மிஷன்ல மோஸ்ட்லி ஆர்டெமிஸ் 4ல தான் மனுஷங்க நிலவெளியே போய் லேண்ட் ஆக போறாங்க. இதுதான் எங்களுடைய பிளானாகவும் இருக்கு. பட் இது எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறது நம்ம போக போக தான் பார்க்க முடியும். ஸோ இப்போதைக்கு ஏன் லேண்ட் ஆகல அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான்.